மகாபாரதத்தில் பல மனதை நெகிழ வைக்கும் கதைகள் உள்ளன. அவற்றில் மிகவும் உருக்கமான ஒன்று கர்ணன் மற்றும் குந்தி பற்றிய கதை. சிவப்பு நிற இதயம் கர்ணன், தாயின் காதலும் தர்மத்தின் வலியும். கர்ணன் பிறந்தது ஒரு இரகசியமாக இருந்தது. குந்தி தேவிக்கு திருமணத்திற்கு முன் ஒரு வரம் கிடைத்தது. அதனால் சூரிய தேவனை அழைத்து ஒரு குழந்தையை பெற்றார். அந்த குழந்தை தான் கர்ணன். ஆனால் சமூகம் என்ன சொல்வது என்ற பயத்தில் அந்த குழந்தையை ஒரு தொட்டிலில் வைத்து ஆற்றில் விடுகிறார் குந்தி. அந்த குழந்தையை ஒரு சாரதி, ரத ஓட்டி குடும்பம் வளர்க்கிறது. கர்ணன் மிகுந்த வீரன் ஆக வளர்ந்தாலும் அவன் பிறப்பு ரகசியம் அவனை எப்போதும் வலிக்க வைத்தது. உடைந்த இதயம் தாயின் உண்மை வெளிப்படும் தருணம். குருக்ஷேத்திர போருக்கு முன் குந்தி கர்ணனை சந்திக்கிறார். அப்போது தான் அவர் உண்மையை சொல்கிறார். வலது நோக்கி காட்டும் விரல், நீ என் மகன். பாண்டவர்கள் உன் சகோதரர்கள். இந்த வார்த்தைகள் கர்ணனின் மனதை உடைத்துவிடுகிறது. அவனுக்கு இரண்டு வழிகள். தாயுடன் சேர்ந்து பாண்டவர்களுடன் போர் செய்யலாம், அல்லது அவனை நம்பிய துரியோதனனுடன் இருக்கலாம். தராசு கர்ணனின் தீர்மானம். கர்ணன் சொல்வது மிகவும் உருக்கமானது. வலது நோக்கி காட்டும் விரல், என்னை உலகம் இகழ்ந்தபோது என்னை உயர்த்தியது துரியோதனன். நான் அவனை விட்டு போக முடியாது. ஆனால் தாயின் மனதை புண்படுத்த விரும்பவில்லை. அதனால் ஒரு வாக்கு கொடுக்கிறான். வலது நோக்கி காட்டும் விரல், நீ 5 மகன்களை இழக்க மாட்டாய். நான் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன். அழுகை முகம் இந்த கதையின் உணர்வு. தாய் மகன் உறவு, நட்பு மற்றும் நம்பிக்கை, தர்மம் vs கடமை. கர்ணன் தனது வாழ்க்கையில் எப்போதும் தியாகம் செய்தவன். அவன் உண்மையை தெரிந்தபோதும் தன் கடமையை விட்டுவிடவில்லை. அதனால் தான் கர்ணன் ஒரு துயரமான வீரன், டிராஜக் ஹீரோ என்று அழைக்கப்படுகிறார்.